கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாய். ஐயோ, என்ன எல்லாமே இப்படி வர்றாங்க? அடி பாவி, கல்யாண பொண்ணு சுடுகாட்டில் சுத்திட்டு இருக்கா. பேங்க்ல வேலை பார்க்குறேன்னாங்க. லோன் வாங்கின செத்துட்டானோ? பர்ஃபெக்ட். ஹாய் சார். பிராண்டி ஹாஃப் கேட்டிங்க, 2 குவார்ட்டரா கிடைச்சது. ஐயா, என்னது? வெட்டியானுக்கு சரக்கும் சைட் டிஷ்ஷும் சப்ளை பண்றா. வாட்டர் பாட்டிலே இருக்கு. வாட்டர் பாக்கெட் நட்டா பிஸ்ன்னு அடிக்கும். அப்பதான் மிக்சிங் கரெக்டா இருக்கும். காரியத்துக்கு எடுத்துட்டப்பா. அது துட்டு வாங்கி போய் வாட்டர் பாக்கெட் வேணுவா. சேஞ்ச். அதான் சொன்னேனே சார், பேய பார்க்கணும். முன்னாடி பேய பாத்துக்கிற எங்க சார்? கீழ்பாக் சுடுகாடுக்கு போனேன். நம்ம மணி. பெசன் நகர் எலக்ட்ரிக் சுடுகாடுக்கும் போனேன். நம்ம சங்கர். அதுவும் இதுவும் நாங்க யாரும் பேய கண்ணிலே காட்டல சார். சுடுகாடா பேய் கலையிற. சார் ஆக்சுவலா ஆவினா என்ன பேய்னா என்ன? ஆவினா ஆவி, பேய்னா பேய். சார் நல்ல செத்த ஆவி, நாடு செத்த பேய். வச்சு ஊத்தினா ஆப்பாயில அப்படியே பறிச்சு போட்டு ஆம்லெட் அவ்வளவுதான். ஆமா, பேய பார்த்தா பயப்பட மாட்டியா? இருக்குதுல்ல. ஹலோ சார். என்னையா பொண்ணு பத்தி வரது வச்சிருக்கீங்க? இல்ல சார், சுத்திட்டு இருக்குதா? பொண்ணு எப்படி சார் சுடுகாட்டுக்கெல்லாம் போகும்? அது பேங்க்ல வேலை செய்யறானே. எனக்கு இல்லங்க ப்ளீஸ் தம்பி, நான் கேட்க ஒரு மாட்டேன். நிமிஷம் கேளுங்க. சந்தோஷமா? மாப்பிள்ளை குடும்பமே ஸ்பீக்கர் போன்ல போட்டு திட்டி கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என் தீசிஸ் முடிகிற வரைக்கும் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேனா இல்லையா? நீங்களா கண்டவனை வர வச்சா நான் என்ன பண்ணுவேன்? பேய பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளைய பார்ப்பேன். உடனே பேய பார்க்கணும்னா நான் தான் செத்து பேயாகணும். பேய் ஆகுறது அவ்வளோ ஈஸி இல்லப்பா. துர்மரணம் சம்பவிக்கணும். லாரியில அடிபட்டு பாடி பம்பர்ல மாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் இழுப்பட்டு சாகணும். உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறத விட இப்படி இழுபட்டு சாவறது எவ்வளவோ தேவலை.